அடேங்கப்பா, என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? 300 ரூபா கொடுங்க. அட என்னப்பா நீ நிஜமாவே இங்கதான் இருக்கியா நீ? இவ்ளோ பெரிய வீட்ல நீ எப்படிப்பா? அட அதெல்லாம் இருக்கட்டும்பா, முதல்ல உள்ள போலாம். செப்பல்ல கட்டிட்டு உள்ள வரட்டுமா? செப்பல்லாம் கட்ட வேணா, வாலெட்ல இருந்து 300 ரூபா பணத்தை எடுத்து கொடுங்க. அட உன்கிட்டயே நாங்க பெட் கட்டணும். உங்களுக்குள்ள தானே பெட்டு கட்டிக்கிட்டீங்க. பெட்ல தோத்துட்டா 300 ரூபா கொடுக்கணும்ல. உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ எங்ககிட்ட பெட் கட்டினியா என்ன? பணத்தை வச்சு பெட்டு கட்டல, ஆனா என் கௌரவத்து மேல தானே பெட்டு கட்டினீங்க. என் கௌரவத்துல பெட்டு கட்டினதுனால 300 ரூபா நீங்க கொடுக்கணும். எடு 300 ரூபாவை. ஏய் குடுத்துரு அவன்கிட்ட கொடுத்துரு. சீக்கிரம் சீக்கிரம். 1 2. அட அழாம குடுறா. இந்த பணத்துக்கு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கூட ஐடியா இருக்காது. உள்ள வாங்க. ஆமா அபி, நீங்க என்ன பண்றன்னு சொல்லவே இல்லையே. ஏய் தப்பா கேள்வி கேட்காதடா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேளுங்க, ஆனா அதுக்கான பதில் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். இங்க எதுக்கு எங்களை கூப்பிட்ட? அட இது கூடவா தெரியல? கேரம் விளையாடாதான். அட ஏன்டா இங்க கடையை போடுற? எஜமானுக்கு கோவம் வந்துற போகுது. ஏய் நான் கோவம்லாம் பட மாட்டேன், தாராளமா வெய். உன்னை யாரா சொன்னது? நாங்க வீட்டோட ஓனரை சொன்னோம். ஏய் வீட்டோட ஓனரே நான் தான். இது என் மனைவியோட வீடு. டான் 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 டான். டனனனனனன. இந்த பக்கம் உட்காரு. இப்படி யோசிச்சு உட்காரத்துக்கு வருஷ கணக்காயிடும். உட்காரு. சரி காயின்ஸ் வைங்க. உன் பொண்டாட்டியோட வீடா? ஏய் அவன் சரியாதான்ப்பா சொல்றான். அவன் பொண்டாட்டியோட மூஞ்ச பார்த்தா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஓனரா இருப்பான்னு நம்பவே முடியாது. நான் சொல்றது என்னன்னா, அவன் முகத்தை பார்த்தா சொல்லலாம், ஆனா அவ வேலையை பார்த்தான்னு வெயி இவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஓனரா இருப்பான்னு சொல்லவே முடியாது. என்னால நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய பணக்காரங்களா? அட நீ இஷ்டத்துக்குலாம் பேசாத. இவ்வளவு பணக்காரங்களா இருந்தா அப்புறம் அபி எதுக்கு நம்ம கூட காலனில இருக்கணும்? அது மட்டும் இல்லாம அவங்களும் எதுக்கு காலனில இருக்கணும்? அப்ப நீ சொல்றது சரிதான். ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், திருட்டு. சொல்லுப்பா, உன் பொண்டாட்டி கோயினூர் டைமண்ட்லாம் ஒண்ணு திருடிட்டு வரலையே? அதான் அந்த பேக் திருடின மாதிரி. எப்படி நாளும் இருக்கட்டும், ஓ தலையெழுத்தே மாறி போச்சுடா. அட என் தலை எழுத்தெல்லாம் மாறலடா, என் மனைவி தான் மாறிட்டா. முதல்ல பர்சு திருடின மனைவி இருந்தா, இப்ப பர்சு திருடுற மனைவி இல்ல, இப்ப பர்சு வச்சிருக்க மனைவி. ஷாக் ஆயிட்டீங்களா? சரி கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறேன். பிரசாதம் பண்ணதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கெஸ்ட் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ரியாவோட டான்ஸ் பிராக்டிஸ் வேற பண்ணணும். என்ன பண்றது? ஓகே இது முடிஞ்சது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இவங்க இருந்து போனா தானே கேம் வேலையை பார்க்க முடியும். அட பிரியா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் தண்ணி குடிக்க வந்தேன். அம்மா நீ இவ்வளவு நேரம் ஆளே காணோம், எங்க இருந்த? ஐ திங்க் என்னோட போன் ரிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் பேக் வெயிட். இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. நீ எங்களை பிராங்க் பண்ணதான் இங்க கூப்பிட்டுருக்கன்னு. அட நான் பிராங்க்லாம் பண்ணலப்போ உண்மையை தான் சொல்றேன். அப்போ அவங்கன்றது அவங்க கிடையாது, அவங்க இப்ப இவங்களா? இவங்கன்றது அவங்க கிடையாது, ஆனா இவங்க யாரு? அட எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லது. நீ சொல்றது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அட இப்ப புரிஞ்சு என்ன ஆக போகுது? என்ன உனக்கு புரிஞ்சிருச்சா? எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. ஆனா நான் சொல்றது கேளு. தனு அண்ணிக்கிட்ட சொல்லுப்பா, என் ஒய்ஃப் கிட்ட போய் பேச சொல்லி, என்னையும் இந்த மாதிரி வித்துற சொல்லி. நானும் வேலை போறதுக்கு தயாரா இருக்கப்பா. உன்னை ஃப்ரீயா கூட வாங்க மாட்டாங்க. நீ வாய முடுறா. அபி நீ சொல்லு, தனு அண்ணிக்கிட்ட பேச வாய முடுறா.
தனு இப்ப என் மனைவி இல்ல. ரொம்ப நாளாவே அவ மனைவியில தான். எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. உனக்கு என்ன புரிஞ்சுது? அதான் அந்த பர்சு மேடம் மேல உனக்கு லவ் ஆயிடுச்சுல. அட நானும் சமத்தாவை லவ் பண்றேன்ப்பா. அதனால என்ன ஆக போகுது? அவங்க முதல்ல நம்மளை ஏத்துக்கிட்டாதான் மத்தது எல்லாமே நடக்கும். இங்க ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, மேடம் ஒண்ணு புருஷனா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்னோட மனைவி என்ன புருஷனாவே ஏத்துக்க மாட்டேன்றா. அபி எனக்கு ஒண்ணு சொல்லு, மேடம்க்கு உன்ன முன்னாடியே தெரியுமா? ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு யாரையும் தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேன். டேய், மேடம் வந்துட்டாங்க. வணக்கம் அண்ணி. வணக்கம். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க வந்திருக்காங்க. உன் பேர் தெரியாதுல்ல, அதான் உன்னை ராணி மேடம்னு கூப்பிட்டாங்க. நாங்க இங்க அபி கூட கேரம் விளையாட தான் வந்திருக்கோம். அபி இல்லனா எங்களுக்கு பொழுதே போகாது. அதனாலதான் நாங்க இங்க அபியை தேடியே இங்க வந்துட்டோம். அபி அபி, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? கேரம்ல ராணியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலையெழுத்து சரியில்லைனா அதை மாத்திக்கிறதுக்கான முயற்சியில நாம இருக்கணும். அது ராணியா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ராணி எனக்கு தான். நீ கேரம்ல இருக்கிற ராணியை பத்தி தான் பேசுறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே புரியுது நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு. ஆடா, எனக்கு இந்த விஷயம் முதலே தெரியும்பா. சரிதானே அபி? அட ஏன்பா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். சரி, நான் அடுக்கிறேன். முன்னாடி போக்கர். ஏய் நீங்க வா. ஏய் என்னாச்சு? நான் இந்த ஆட்டத்தை பத்தியா சொன்னேன்? அப்புறம் அது இந்த ஆட்டத்தை பத்தி தான் சொன்னேன். ஆனா நீ போன்ல அதெல்லாம் சொல்லவே இல்லையே. சரக்கு வாங்கிட்டு வர சொன்னாதான் அப்படி சொல்லணும். ஆனா இந்த பெரிய வீட்ல தான் பெரிய பார் இருக்கே, அதுவும் ஓபன். வாங்க. நல்ல சரக்கு அடிக்கலாம். வாங்க போலாம். இந்த வாட்டி எங்க வீட்ல கோகுலாஷ்டமி ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது. ஏன்னா என் 2 மருமகளும் டான்ஸ் ஆட போறாங்க. இதுதான் ட்ரெடிஷனல் கோகுலாஷ்டமி. மத்த வீட்ல எல்லாம் ஆர்த்தி எடுப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வாங்க. இல்ல இல்ல இல்ல, எங்க கோகுலாஷ்டமி அப்படி இல்ல, ரொம்ப பிரமாதமா நடக்க போகுது. உங்க மருமகளும் ஸ்பெஷல் தானே? அது என்னமோ உண்மைதான். ரன்பீர், நல்லா இருக்குப்பா. எப்படி இருக்கீங்க? நான் கோவமா இருக்கேன். ஏன் கோவமா இருக்கீங்க? இப்பதான் தல்ஜித் அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க 2 மருமகளும் டான்ஸ் ஆட போறாங்களாமே. ரொம்ப சரியா சொன்னீங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீ ஏன் ஆடல? நீ கிருஷ்ணனா மாறிடு. நாங்க கிருஷ்ணரா மாறிட்டோம்னா அப்புறம் ராதாவை நாங்க டான்ஸ் ஆட விட மாட்டோமே. அது மட்டும் இல்ல, வருஷம் முழுக்க அவங்க சொல்றத கேட்டுதானே நாங்க ஆடிக்கிட்டு இருக்கோம். எல்லா கெஸ்டும் வந்துட்டாங்க. நானும் போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரணும். ரன்பீர், பிராச்சி எங்க? போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரேன். அப்புறம் சித், நீ போய் ரியாவை கூட்டிட்டு வா. இப்ப மணி கரெக்டா 12 ஆக போகுது. கரெக்டா 12 மணிக்கு ஆரத்தி எடுக்கணும். ஓகே, 2 பேரும் போய் கூட்டிட்டு வாங்க. போலாம். அட வாங்க அங்கிள், வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. வந்துட்டாரு டாட். வணக்கம் வணக்கம். அத்தை, ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. இப்ப வந்துடுறோம். தேங்க்யூ தேங்க்யூ. அட மொத்த ஃபேமிலி இங்க இருக்கும்போது விக்ரம் இல்லாம எப்படிப்பா? நீ எப்படிப்பா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க தப்பா நினைக்காதீங்க சித்தி. உங்களை கேட்காமலேயே அண்ணனை நான் கீழே கூட்டு வந்துட்டேன். கீழே ஆர்த்தி எடுக்க போறாங்க, வா போலான்னு கூட்டு வந்துட்டேன். சாரி, அதான் வேற வழி இல்லாம நான் கூட்டிட்டு வந்துட்டேன். எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? வெளியில கூட்டிட்டு வந்து நல்லதுதான் பண்ணிருக்க. இன்னைக்கு கோகுலாஷ்டமி இல்லையா? மொத்த ஃபேமிலி ஒன்னாதானே இருக்கணும். நீங்க செஞ்சது சரிதான். அபியும் கூட இருந்தா தானே முழு ஃபேமிலியா இருக்கும். அவனும் கூட இருந்தா தானே நல்லா இருக்கும். அவனோட 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. ஆனா அவன் இல்ல. இந்த குறை எப்பவும் என்னை விட்டு போகவே போகாது. வா வா. செம்ம பாருப்பா, எவ்வளோ பாட்டிலு. இது பாரா இல்ல கடலான்னு தெரியலையே. அப்படியே முழுகி ஏந்திருக்கணும்னு ஆசையா இருக்கே. ஏய் அபி, நான் உனக்கு வேணா நான் 100 ரூபாய் தரேன்ப்பா. தயவு செஞ்சு இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. எங்களை நீங்க ஃப்ரீயா குடிக்க விடுப்பா. தாராளமா குடி. பைத்தியமா நீங்க? என்னென்னவோ பேசுறீங்க. நல்லா உட்காந்து பொறுமையா எடுத்து குடி. எந்த சரக்கு வேணா அடிக்கலாமா? உங்க இஷ்டம் தான். சொல்லு, எந்த பாட்டில் ஓபன் பண்ண? எதை ஓபன் பண்ண? தேவையில்லாம கேரம் போர்டு கொண்டு வந்தோம். கேரம் யூஸ் ஆகும். டேபிள் மாதிரி அதை யூஸ் பண்ணுவோம். காயினுக்கு பதிலா கிளாஸ் வைப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார்.
சார் இதுல ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்கு, நான் டீ கொண்டு வரேன். வீட்ல யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களா? இல்ல சார், பிரக்யா மேடம் இதை உங்களுக்காக தான் கொடுத்து விட்டாங்க. இதை வாங்கிக்கோங்க சார். டேஸ்ட் பாத்துருவோம். டேஸ்ட் பாக்குறதுக்கு இல்ல, சாப்பிட கொடுத்திருக்காங்க சார். அட இருமா, முதல்ல டேஸ்ட் பண்ணிட்டே சொல்றோம். இல்ல சார், இது மொத்தமா நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடுறோம். நீ அதை இங்க வை. இங்க கொடு. இங்க கொடுப்பா. கொடு. தேங்க்யூ சோ மச். சரக்கு இருக்கு, சைட் டிஷ் இருக்கு, இனி சிறப்பா குடிக்க வேண்டியதா. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுப்பா. ராணி மேடம், அதாவது அண்ணி, உன்னை வீட்லயே குடிக்க அலோவ் பண்றாங்களா என்ன? அலோவ் பண்றாங்கன்னா? அதான்ப்பா, தனு அண்ணி வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதான்ப்பா கேட்டேன். ஏய் இல்ல, இங்க எல்லாமே தலைகீழதான். இங்க இருக்காங்களே அந்த ராணி அண்ணி, நான் குடிக்கலன்னா தான் என்ன திட்டுவாங்க. ஏன் தண்ணி அடிக்கலன்னு கேப்பா. என்னடா சொல்ற? அதாவது தனுக்கு நான் குடிக்கிறது எப்படி தப்பா தோணுச்சோ, அது உங்களோட இந்த ராணி அண்ணிக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் நல்லா குடிச்சேன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா வாழுன்னுவாங்க, வாழுங்க, வாழ விடுன்னு சொல்லுவாங்க. நானும் அதான் சொல்லுவேன். ஆனா உங்க ராணி அண்ணி இருக்காங்களே, குடிக்க வைங்க. அதனால நானும் குடிக்கிறேன், நீங்களும் குடிங்க. இல்லன்னா அவ தப்பா நினைச்சுப்பா. உங்களுக்கு என்ன பாட்டில் வேணுமோ செலக்ட் பண்ணுங்க, காலி பண்ணுங்க. உனக்கு டக்கரான அண்ணி கிடைச்சிருக்காப்பா. சாரி. அதாவது உனக்கு சூப்பர் வைஃப் கிடைச்சிருக்காப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட நீ தொண பேசாம கொஞ்சம் சரக்கு ஊத்துப்பா. இரு, நான் ஊத்துறேன். உங்க கிளாஸ் கொடுங்க. கிளாஸ்ல ஏன்ப்பா தலைகீழா இருக்கு? இவன் தான் குடிச்சிட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதை இதுல டிப் பண்ணி குடிங்க. பண்ணு. ஏய் சும்மா சொன்ன. முதல் ரவுண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேர்ல. அட உண்மையாவே ரொம்ப அழகான மருமகளுங்க தான் கிடைச்சிருக்காங்க. அப்படியே வீட்டோட லட்சுமி பார்வதி மாதிரி இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்க்க ராதா மாதிரியே இருக்காங்க. ஆனா ஒரு ராதா தானே இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ரெண்டு ராதா எப்படி இருக்க முடியும்? அன்னைக்கும் ராதா ஒருத்தி தான், இன்னைக்கும் ராதா ஒருத்தியா தான் இருக்க முடியும். ரன்பீரோட ராதா நான் ஒருத்தி தான். ராதா எப்போதுமே ஒருத்தி தாமா. ஆனா அவளோட ரூபம் வேறையா இருக்கும். சில நேரம் கிருஷ்ணரை வம்பிழுக்கிற கோபியா இருப்பா, சில நேரம் கண்ணன் கூட சேர்ந்து ஆடுற துணைவியா இருப்பா. சில சமயம் அவரை பூஜிக்கிற பக்தரா இருப்பா, சில நேரம் புல்லாங்குழல் இசையா இருப்பா. எதுவானாலும் சரி, கிருஷ்ண மேல உயிரா இருந்தா. இன்னைக்கு என் ரெண்டு மருமகளுங்கள யாரு கிருஷ்ணாவை நினைச்சு அற்புதமா டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு என்னோட வளையல கொடுப்பேன். என்னோட இந்த வளையல இருக்கேன், டெல்லியிலேயே ரொம்ப பழமை வாய்ந்த கடையில இருந்து செய்யப்பட்டது. அதனால இது ரொம்ப ரேரான வளையல், ரொம்ப காஸ்ட்லியும் கூட. தேஜு, சொல்லுங்கக்கா. ஆஹா, அருமையான தங்க வளையல. இது பாக்கும்போது அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. இது யாருக்கு கிடைக்குதோ அவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியும் கொடுத்து வச்சவங்களோன்னு சொல்லுவேன். என்னக்கா? இது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. இந்த அழகான வளையல் உங்களுக்கு வேணும்னா டான்ஸும் அழகா இருக்கணும் இல்லையா? இப்ப கிருஷ்ணரை நினைச்சு மெய் மறந்து டான்ஸ் ஆடுங்க, அப்புறம் தானா உங்களுக்கு டான்ஸ் வந்துரும். டான்ஸ் நல்லா தான் ஆடுவாங்க. பிராச்சி, லிசன், ஆல் தி பெஸ்ட். டெட் ஷோர் இந்த வளையல் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, என்ன நம்பு. அட இருப்பா, அவசரப்படாத. டியா, நீ தான் ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட். Thank you. மேக் மீ ப்ரவுட். ரன்பீருக்கு என் டான்ஸ் ரொம்பவே பிடிக்கும். சோ இப்போ இந்த வளையலையும் ரன்பீருடைய மனசையும் நான் ஜெயிச்சே ஆகணும். சரி எல்லாரும் கேளுங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நைட் லைட்ட போடுங்க. அப்பதான் மருமகளுங்க ஆடும்போது ரொம்ப அழகா தெரியும்ல. சீக்கிரம். ஏ
பிராச்சி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கால்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இது சரக்கா இல்ல அமிர்தமாடா? அதாவது தொண்டையில பட்டதுமே எப்படி உள்ள போகுதுன்னே தெரியல. ஆமாப்பா. இங்க பாருங்க தம்பி, இது கிடைக்காத சரக்கு, அதனால கல்பா சரக்கு எடுத்து அடிச்சிடணும். இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரி சரக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்கணும். நீங்க ராவா அடிப்பீங்களோ இல்ல பொறுமையா குடிப்பீங்களோ? என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, இப்படியே குடிச்சிட்டு நீ இப்படியே குடிச்சிட்டு இருந்தேன்னா உன் பொண்டாட்டி தொடப்பட்டு அடிப்பா. அடிக்கும் போது சொல்லு, அடிச்சுக்கிட்டே இரு, அடிச்சுக்கிட்டே இரு. இன்னொரு விஷயம் தெரியுமா, இவன் பொண்டாட்டி இவனை அடிக்கும் போது நான் அதை பார்த்துட்டேன். ஏய், இஷ்டத்துக்கு பேசாத. நீ எப்போ பார்த்த? நான் பார்த்தேன்பா, இவனோட வைஃப் இவனை தொடப்பத்தால அடிச்சா. ஓ, நான் சொன்னது சுமிதா இல்ல, அமித் அண்ணனா. வா வா வான்னு என்ன வாவ் சொல்லிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி தான் உன்னை வித்துட்டா இல்ல? ஆமாப்பா, ரொம்ப சரியா சொன்ன. சரிதான். இந்த விஷயத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கனா இல்ல கோபமா இருக்கனா? அப்ப நீயே சொல்லு, சந்தோஷத்துல இருக்கியா கோவத்துல இருக்கியான்னு சொல்லுப்பா. நான் கன்ஃபியூஸ்டா இருக்கேன். எனக்கே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நான் சந்தோஷமா இருக்கனா இல்ல கோவமா இருக்கனானே தெரியல. ஏன்னா என் பொண்டாட்டி என்ன வாங்கிட்டா. எங்க பாருடா, உன்னை வாங்கல, வித்துட்டாங்க. அட போட அரலூசு. என்ன வாங்கினது என் பொண்டாட்டி தான். ஏய், பிரக்யா தாண்டா என் பொண்டாட்டி. அவ்வளவுதான் நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இப்ப இல்ல, சோடா அப்படி போட்டிருந்தாலே அப்பத்துல இருந்து. ஏய், நீ என்ன கன்ஃபியூஸ் பண்றப்பா. இந்த ராணி தானே உன்னோட பிரக்யா? கரெக்ட். அப்ப அவங்க வண்டி தானே ரிப்பேர் ஆச்சுல்ல? கரெக்ட். நீ இவங்களதான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறல? கரெக்ட். அப்பனா உனக்கு போதை ஏறுது, எங்களுக்கு போதை இறங்குதுப்பா. உன் இஷ்டத்துக்கு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க. ஏய், உண்மையாதான் ஏன் சொல்றேன், நான் ஏதோ ஸ்டோரி சொல்லல. அதாவது நீ ராணி மேடம் தான் பிரக்யா எங்க அண்ணினா, அதான் அந்த பேக் மேடம் அந்த காருங்க. அப்ப ஏன் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியல? அதுவா? சரியா சொன்ன. நீ முழுக்க முழுக்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், நான் எதுக்கு பொய் சொல்லணும்? உண்மையாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையதான் சொல்றடா, நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. சரி, எப்படி ப்ரூவ் பண்றது? அட என்னப்பா இது கேள்வி? வாயால சொல்லு, வாயால சொல்லு. வாயில சொல்றதா? சரி, அதான் உண்மையாதான் சொல்றேன். சரி, நான் வாயால போய் சொன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப வாயால உண்மை சொன்ன எப்படி தெரியும்? சரி, காயின டாஸ் பண்ணு. ஹெட் வந்துச்சுன்னா நீ சொன்னது உண்மை. டெயில் வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ சொன்னது எல்லாமே போய். ஒரு நிமிஷம். காயின். அட, ஏதோ என்ன வித்தியாசமான காயினா இருக்கு. மார்க்கெட்ல புதுசா வந்ததா? அட, இது காயின் இல்லப்பா, பாட்டிலோட மூடி. அட முட்டா பையில, காயினை குடுறா. இந்த காயின் தானே, இந்த இங்க இருக்கு. இந்த யார்கிட்டடா பெரிய காயின் இருக்கு? இந்தப்பா. இது என்னோட ₹1 காயின். அப்படி போடு. இது என்னோட ₹2 காயின். அடேங்கப்பா. ஏய், என் காயின் எடுத்துக்க ₹5. ஏய், திருடிட்டு வந்தியா என்ன? இல்ல, பெரிய காயினை கொடுங்க. ஏய், இதுதான்ப்பா பெருசு. ₹2 ₹5 பெருசு. இத டாஸ் பண்ணு. லக்கியான காயின். 1 2 3